Hi students, நம்ம வந்துட்டு chapter number 13 water chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல வந்துட்டு hardness of water, so hard waterனா என்ன, soft waterனா என்ன, hardness of waterனா என்ன, அதோட disadvantages என்ன, எப்படி வந்துட்டு ஒரு வாட்டரோட ஹார்ட்னஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் வந்துட்டு எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 148 இருக்குது. வாட்டர் பொல்யூஷன். Contamination of water bodies as a result of human activities is known as water pollution. ஸோ வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லேக்ஸ், ரிவர்ஸ், ரிசர்வேயர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதைத்தான் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். எங்கெங்கே வாட்டர் வந்துட்டு அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே தேங்கி நிற்குதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட்டர் பாடிஸ் வந்துட்டு கண்டாமினேட் ஆகுது. எதனால் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் மூலமா அந்த வாட்டர் பாடிஸ் வந்துட்டு கண்டாமினேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் known as water pollution. Contamination of water bodies occur when harmful substances such as chemicals, sewage and waste are released into them. ஸோ எப்போ தான் இந்த கண்டாமினேஷன் நடக்கும் வாட்டர் பாடிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துட்டு நம்ம ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ், அதாவது இந்த கெமிக்கல்ஸ், சூவேஜ்னால் வந்துட்டு ட்ரைனேஜ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் அண்டு வேஸ்ட்டை எல்லாம் எப்போ வந்துட்டு அந்த வாட்டர் பாடியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு இந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ contamination of water bodies occur when harmful substances such as chemicals, sewage and waste are released into them. It produces physical, chemical and biological change in the quality of water. ஸோ அப்படி வந்துட்டு அந்த ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அது ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் அந்த வாட்டரோட குவாலிட்டியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடும். It degrades the water quality and renders it toxic to living organisms. ஸோ வந்துட்டு அந்த வாட்டர் குவாலிட்டி வந்துட்டு இது டிக்ரேட் பண்ணி அந்த லிவிங் ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸாக இது மாற்றிடும். Drinking polluted water has serious negative effects on the human health. ஸோ அந்த பொல்யூட்டான வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நிறையா வரக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் என்னென்ன? ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் தட் ஆர் யூஸ்ஃபுல் டு சொசைட்டி ஃபார் டொமெஸ்டிக், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த வாட்டர் வந்துட்டு நமக்கு டொமெஸ்டிக்காகவும் அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் யூஸ் ஆகுதோ, எந்தெந்த வாட்டர்ஸ் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் that were useful for domestic, agricultural and industrial uses. These include surface and groundwater. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸஸில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸில் தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன்க்ளூட் ரிவர்ஸ், ரிசர்வேயர்ஸ், லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஸோ சர்ஃபேஸ் வாட்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ், ரிசர்வேயர்ஸ், அதாவது கால்வாய் அப்படிலாம் சொல்கிறாங்களா, லேக்ஸ், டேங்க்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். There are 17 major river basins in Tamil Nadu with 61 reservoirs and approximately 41,948 tanks. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17 மேஜர் பேசின்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த 17 மேஜர் பேசின்ஸில் 61 ரிசர்வேயர்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 948 டேங்க்ஸ் வந்துட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னலி யூஸ்ட் இன் தமிழ்நாடு டு கலெக்ட் ரெயின்ஃபால் டியூரிங் த மான்சூன் விச் கேன் பி யூஸ்டு த்ரூஅவுட் த இயர். ஸோ இந்த லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ் இந்த ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான்.
ஸோ எப்பப்போ ரெயின் வருதோ அதையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த வருஷம் அந்த த்ரூ அவுட் இயர் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கிரவுண்ட் வாட்டர் சோர்சஸ் ஆர் கால்ட் அக்யூஃபயர்ஸ். ஸோ கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்யூஃபரஸ் அப்படின்னு சொல்கிறோம். Aquifers are layers below the ground made of coarse sand and gravel that contain spaces allowing rainwater collection. So ground waters aquifers சொல்கிறோம். ஸோ அந்த அக்யூஃபயர்ஸில் என்ன இருக்குன்னா லேயர்ஸ் இருக்கும், அதாவது கிரவுண்டுக்கு கீழே லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் எதனால் ஆயிருக்குன்னா சாண்ட் அண்ட் கிரேவல்னால ஆயிருக்கும். The use of groundwater is possible through ஓப்பன் வெல்ஸ் அண்ட் போர்வெல்ஸ். ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டரை நம்மளால் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல்ஸ், அதாவது கிணறு மூலயமாவோ இல்லாட்டி நம்ம போர் போடுறது மூலயமா தான் நம்மளால் வந்துட்டு அந்த கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு தமிழ்நாடு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் தட் வேர் யூஸ்ஃபுல் டு அஸ், அதாவது டொமஸ்டிக் பர்பஸஸ், அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் ஆன்சர். ஸோ வாட்டர் பொல்யூஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு பொல்யூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ when you look around you can see polluted water bodies in your surroundings. ஸோ நம்மளை சுற்றி பார்க்கும்போது நம்மளோட சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய வாட்டர்ஸ் வந்துட்டு பொல்யூட் ஆகிருக்கு. You can see lot of unwanted and harmful substances such as waste and sewage thrown into them. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வாட்டர் பாடிஸில் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், அதாவது வேஸ்ட்டு சூவேஜ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே டம்ப் பண்ணி அதுக்குள்ளே த்ரோ பண்ணுவாங்க. தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன்ஸ். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பொல்யூட்டன்ஸ். த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் பொல்யூஷன்ஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் பொல்யூட்டன்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு எப்படி ரிலீஸ்டு பை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், நம்ம பண்ணக்கூடிய வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்னால இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து. இன் ஜென்ரல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் நேச்சுரல் சோர்சஸ் அண்ட் மேன்மேட் சோர்சஸ். ஸோ ஜென்ரலாக வாட்டர் பொல்யூஷனை வந்துட்டு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ் அண்ட் மேன்மேட் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். சம் ஆஃப் தி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. ஸோ அந்த வாட்டர் பொல்யூஷன் வரக்கு இருக்கக்கூடிய சோர்சஸில் சிலதை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ household and cleaning detergents are a major cause of water pollution. ஸோ வாட்டர் பொல்யூஷனுக்கு மெயின் அண்ட் மேஜர் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் க்ளீனிங் டிட்டர்ஜென்ட்ஸ் தான். நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ், நம்ம க்ளோத்தை வாஷ் யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ்னால தான் வந்துட்டு அதிகமாக மேஜராக வந்துட்டு இந்த வாட்டர் பொல்யூஷன் நடக்குது. சிந்தட்டிக் detergents have chemicals that do not break down and can end up polluting the both surface and groundwater. ஸோ சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகாமல் அது வந்துட்டு சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு பொல்யூட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறாங்க சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹாவ் கெமிக்கல்ஸ் தட் டு நாட் பிரேக் டவுன் and can end up by polluting both surface and groundwater. Excessive use of detergents adversely affects fish and other organisms. அதாவது வந்துட்டு நம்ம எக்ஸசிவாக அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது எதை அஃபெக்ட் பண்ணுமா, ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதர் ஆர்கனிசத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சம் ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், shower gel and toothpaste have small round pieces of plastic added to them. அதாவது சில ஷாம்பூஸில், ஃபேஸ் வாஷ் க்ரீமில், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட்டில், ஷவர் ஜெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க.
These are called microbeads. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா microbeads அப்படின்னு சொல்கிறோம். They are added for different reasons like scrubbing and cleaning your skin, polishing your teeth, etc. ஸோ அதை வந்து அந்த சின்ன சின்ன ரவுண்ட் பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு நிறைய ரீசன்ஸுக்காக வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறக்காகவோ இல்லாட்டி நம்ம டீத்தை பாலிஷ் பண்ணுறக்காகவோ அதை ஆட் பண்ணுறாங்க. When we use products with microbeads, they go down our drain and pollute our water bodies. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மைக்ரோபீட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு நம்மளோட ட்ரெயினில் வந்துட்டு போயிட்டு நம்மளோட வாட்டர் பாடிஸை வந்துட்டு பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. Fish and other animals feed them by accident and get sick. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக அதை வந்துட்டு சாப்பிட்ருது. ஸோ அதனால வந்துட்டு அது சிக் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் அது சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு டிட்டர்ஜென்ட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் டொமெஸ்டிக் சுவேஜ். அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து விடக்கூடிய வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் டிஸ்போஸ்டு ஆஃப் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் நோன் அஸ் டொமெஸ்டிக் சுவேஜ். ஸோ டொமெஸ்டிக் சுவேஜ் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா வேஸ்ட் வாட்டர், அதாவது நம்ம வீட்டில் இருந்து டிஸ்போஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டொமெஸ்டிக் சுவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டொமெஸ்டிக் சுவேஜ் should be treated before being disposed of into water bodies like river, lake, etc. ஸோ அந்த டொமெஸ்டிக் சுவேஜை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். எப்போன்னா அது வந்துட்டு இன்னொரு வாட்டர் பாடியில் போயிட்டு டிஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது போயிட்டு ரிவர்லேயோ லேக்ஸ்லேயோ போயிட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். Untreated sewage contains impurities such as organic matter from food waste, toxic chemicals from household products, and it may also contain disease causing microbes. அதாவது அன்ட்ரீட்டட் சுவேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் வேஸ்ட்டில் இருந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு காமனாக டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் பார்க்கும்போது டொமெஸ்டிக் சுவேஜ் இருக்குது. ஸோ வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் டிஸ்போஸ்டு ஃப்ரம் அவர் ஹவுஸ் ஹோல்டு இஸ் நோன் அஸ் டொமெஸ்டிக் சுவேஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தேர்டு காஸ் இஸ் டொமெஸ்டிக் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ். Solid waste including plastics are disposed of or end up in water bodies such as lakes, rivers and the ocean. ஸோ சாலிட் வேஸ்ட் ஏதாவது எது இன்க்ளூட் ஆகுனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறோம். வாட்டர் பாடிஸில் அதாவது லேக்ஸ் ரிவர்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு அது வந்துட்டு அக்யூமுலேட் ஆகுது. பிளாஸ்டிக்ஸ் பிளாக்ஸ் ட்ரெயின் ஸ்ப்ரெட்டிங் வெக்டார் ப்ரான் டிசீசஸ் சச் அஸ் மலேரியா அண்ட் டெங்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுறது மூலிமா, அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பிளாக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்துட்டு நிறைய வெக்டார் ப்ரான் டிசீசஸ் அதாவது மலேரியா டெங்கு வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் இன் வாட்டர் பாடிஸ் நெகட்டிவ்லி இம்பேக்ட் அக்வாட்டிக் லைஃப். ஸோ ஒரு வாட்டர் பாடியில் வந்துட்டு வேஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஒரு அக்வாட்டிக் லைஃப்பை மட்டும் அது அக்வாட்டிக் லைஃப்பையும் பாதிக்கும், நம்மளோட லைஃப்பை நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கிறது மாதிரியே அக்வாட்டிக் லைஃப்பையும் அது வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோர்ஸ் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் சுவேஜ், தேர்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ ஃபோர்த் சோர்ஸ் இஸ் agricultural activities. Fertilizers, pesticides and insecticides used in agriculture can dissolve in rainwater and flow into water bodies such as rivers and lakes. நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் என்ன ஆகும்னா வந்துட்டு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி அது வந்துட்டு வாட்டர் பாடியில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், அதாவது ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்துட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். This causes an excess of nutrients such as
nitrates and phosphates as well as toxic chemicals in water bodies. ஸோ இதனால் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதாவது வந்துட்டு நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் அதே மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டர் பாடிஸில் டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் யூட்ரோஃபிகேஷன். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். These substances can also be harmful to human life. So aquatic life. ஸோ இது வந்துட்டு ஒரு விதத்தில் ஹியூமன் லைஃபுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லாக கொடுத்தாலும் நம்மளோட ஹியூமன் லைஃப் மாதிரியே அக்வாட்டிக் லைஃபுக்கும் வந்துட்டு இது ஹார்ம்ஃபுல்னஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் இஸ் அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்டிசைட், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி வாட்டர் பாடிஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் அதாவது பாஸ்பேட்ஸ், நைட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் வந்துட்டு வாட்டர் பாடிஸில் டிசால்வ் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு நாட் ஒன்லி டு அஸ் நமக்கு மட்டும் கெடுதலை கொடுக்கல, அக்வாட்டிக் லைஃபுக்கு இது ஹார்ம்ஃபுல்னஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன், ஃபிஃப்த்து காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய வேஸ்ட்டு தான். மெனி இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் டாக்ஸிக் வேஸ்டஸ் சச் அஸ் லெட், மெர்க்குரி, சைனேட்ஸ், கேட்மியம் எக்ஸெட்ரா. ஸோ வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட் அதாவது வந்துட்டு லெட்டு, கேட்மியம், சைனைடு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. If this waste is unregulated and is released into water bodies, it has huge impact on humans, plants, animals and aquatic life. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம கரெக்டாக ரெகுலேட் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் ஆகி ஹியூஜ் இம்பேக்ட் அதாவது நமக்கு ஹியூமன்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு, ஈவன் அக்வாட்டிக் லைஃபுக்கு கூட இது வந்துட்டு ஒரு ஹியூஜ் இம்பேக்டை வந்துட்டு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் இஸ் ஆயில் ஸ்பில்ஸ். சிக்ஸ்த் காஸ், there are large crude oil and natural gas reserves below the seabed. ஸோ சீபெட்டுக்கு கீழே நிறைய க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. வித் த இன்க்ரீசிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த ஓஷன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இன் ட்ரில்லிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆயில் ஹேவ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ எக்ஸ்பேண்ட் அதாவது வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த க்ரூட் ஆயிலோட ஓஷனில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலோட எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸ் ஆக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ட்ரில்லிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்துட்டு நடக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆயில் ஸ்பில்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். ஸோ இந்த ஆயில் ஸ்பில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் அதாவது வந்துட்டு அக்வாட்டிக் லைஃபுக்கு நிறைய பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ஆகி அக்வாட்டிக் லைஃபுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல்னஸை கொடுக்குது. The oil which remains floating on the water surface blocks sunshine, reduces the dissolved oxygen in water and suffocates the marine organisms. ஸோ எந்தெந்த அதாவது ரிமைனிங் ஆயில் வந்துட்டு அந்த வாட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகக்கூடிய ரிமைனிங் ஆயில்ஸ் வந்துட்டு சன்ஷைனை பிளாக் பண்ணி டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது, வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால நிறைய மெரைன் ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு சஃபகேட் அதாவது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன். So last cause for water pollution is thermal pollution, that is seventh cause. Large amount of water is used for cooling purposes in thermal and nuclear power plants and many industries. So நிறைய large amount of water வந்துட்டு இந்த thermal power plant, nuclear power plants இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கூலிங் பர்பஸ்க்காக, ஒரு மிஷினை கூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Water used for cooling purposes is discharged back into the river or to original water resource at a raised temperature and sometimes with chemicals. ஸோ அந்த கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வாட்டரை வந்துட்டு எகெயின் வந்துட்டு அந்த வாட்டர் எங்கேருந்து எடுத்தாங்களோ அதே பிளேஸுக்கு வந்துட்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும், சில நேரங்களில் வந்துட்டு அதில் கெமிக்கல்ஸும் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால திஸ் காசஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர் which adversely affects the aquatic life. ஸோ அப்படி அந்த வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்.
ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அந்த வாட்டரில் டிசால்வ் ஆன ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட அக்வாட்டிக் லைஃப்பை வந்துட்டு நம்ம அக்வாட்டிக் லைஃப்பை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் காஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன். ஸோ காசஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் பார்க்கும்போது 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் sewage, third one is domestic waste and plastics, fourth one is agricultural activities, fifth one is industrial waste, sixth one is oil spills, and seventh one is thermal pollution. So what are the causes for the water pollution கேட்கும்போது நீங்கள் இந்த 7 ஹெட்டிங்ஸையும் போட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸில் வாட்டர் பொல்யூஷன்னா என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ், எது மூலயமா இந்த வாட்டர் வந்துட்டு பொல்யூஷன் நடக்குது, சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா காமன் பொல்யூட்டன்ஸ். ஸோ காமனாக இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் எப்படி வந்துட்டு இந்த வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.